ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நம்ம வந்து வான்கோழி பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வான்கோழி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனு, அப்புறம் தயிர் எல்லாத்தையும் போட்டு கலக்கி 1 ஹவருக்கு முன்னாடி வச்சிடும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக, 6 கட்டு கொத்தமல்லி, 6 கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பவுலில் வந்து 3 ஸ்பூன் மசாலா, நான் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுற 3 ஸ்பூன் மசாலா, ப்ளஸ் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்காக. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம நெய் வந்து கொஞ்சோண்டு, ஏன்னா வான்கோழிலே நிறையா எண்ணெய் இருக்கும், ஸோ கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறம் இது பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். பிகாஸ் வான்கோழிலே நிறையா ஃபேட் கண்டென்ட் இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அட் டைமில் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி, அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கலையே கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி புதினா கற்று அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்த வாட்டி நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கறி 1 ஹவருக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு பீசஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும்னு நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா இது வந்து வான்கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ அதை வந்து நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு அப்படின்னா நம்ம வந்து அரிசியே போடணும். நான் வந்து அரிசி வந்து 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன், பிகாஸ் நான் 3/4 கிலோ இது பண்ணியிருக்கேன். அந்த மசாலாலாம் எடுத்து நம்ம கொட்டிட்டோம். 2.5 கிளாஸ் நம்ம அரிசி எடுத்துக்கோம் இல்லையா, ஸோ இது நல்லா கறி வந்து பீசஸ் வந்து நல்லா ரொம்ப வேகக்கூடாது. ஒரு ஹாஃப் இதில் பாயில் ஆனோடனே நெக்ஸ்ட்டு அரிசியை வந்து நம்ம கொட்டிடுறோம். அரிசி வந்து 2.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டோம் அப்படின்னா 2-3 விசில்லே வெந்துடும். இப்போ வந்து தம் பிரியாணியால் நம்ம இது பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல்.